கட்சியில பொதுச்செயலர் ஆயிட்டேன், இதுக்கு மேல எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குன்னு இவர் நினைக்கிறார். அதான் மிகப்பெரிய பிழை. எந்த பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு மற்றவங்களை நீக்க முடியும்னா, ஜெயலலிதா போன்று தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளரால் தான் இப்படி நேரடி நடவடிக்கைகளை ஒருத்தரை நீக்க முடியும். இல்லாட்டி ஒழுங்கு நடவடிக்கை குழுலாம் இருக்கு, அவரு அவரு எழுப்பிய குற்றச்சாட்டு, அதன் மீது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸுக்கு பதிலை பெற்று அதை எடுத்து நிர்வாக குழுல வச்சு இல்ல பொதுக்குழுல வச்சு அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் நீக்க முடியும். அப்படிதான் செய்யாம நேரடியாக அவர் நீக்கிறாரு. முதல்ல வந்துட்டு கட்சி பொறுப்பெல்லாம் பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் இப்ப நீக்கிறாரு, முந்தாள் நீக்கிறாரு. இப்ப இதைத்தான் சட்ட ரீதியா வந்துட்டு செங்கோட்டையன் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு சேலஞ்ச் பண்ண முடியும். எங்க கட்சியினுடைய விதிமுறைகளின்படி எந்த பொதுச் செயலாளர் வந்துட்டு இப்படிப்பட்ட நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் தான் முடியும். இவர் எடுத்த நடவடிக்கை வந்துட்டு சட்டப்பூர்வமா செல்லாது, அதற்கான இது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போலாம். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விட என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பொதுச் செயலாளர் இவர் தான், இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய அந்த வழக்கு இன்னமும் ஓப்பனா தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த வழக்கு வந்துட்டு பிஜேபி சார்ந்துதான் அவர் முடிக்க நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனும் பிஜேபி ஆள் தானே. அப்போ வருது பாத்தீங்களா? அப்போ செங்கோட்டையனை வச்சு இந்த ஒரு ஆள் திரட்டு வந்துட்டு நடக்கலாம். செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இவங்க சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை அமைப்பு இது பண்ணிட்டு நாங்க தான் உண்மையான அதிமுக கிளைம் பண்ணலாம். பண்ணலாமா? முடியாதா? பண்ணலாம் சார். ஆனா அது சாத்தியமா சார்? இல்ல, சாத்தியம் இல்லைன்றது ஏன் சாத்தியம் இல்லை? தினகரன் கிட்ட இருக்காங்க, ஓபிஎஸ் கிட்ட இருக்காங்க, சசிகலா கிட்ட இருக்காங்க, செங்கோட்டையன் கிட்டயும் இருக்காங்க, ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிடலாம்.